ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், வெல்கம் டு இன்னைக்கு என்ன ஸ்பெஷல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி டானிக் பாட்டிலெலாம் தூக்கி போட்டுருவோம். ஆனால் பார்க்க அழகாக இருக்கும் அந்த பாட்டிலை. அதை நம்ம இன்றைக்கி எப்படி டெக்காராக யூஸ் பண்ணலாம் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நான் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேன். அதை நான் ஒயிட் க்ளூ போட்டு இந்த பாட்டிலை நான் கவர் பண்ண போகிறேன். நீங்கள் எந்த கம் வேணாலும் எடுத்துக்கலாம், ஃபெவிகால் அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் கேம்லினோட ஒயிட் க்ளூ யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மேலே மேலே கம் அப்ளை பண்ணிக்கோங்க. டிஷ்யூ பேப்பர் போட்டோம் அப்படின்னா இந்த பாட்டிலோட ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் லாஸ்ட்டாக பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் எதுக்காக நான் டிஷ்யூ பேப்பர் போடுறேன் அப்படின்றது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு பிச்சு ஒட்டிக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் ஃபுல்லாக அதை கவர் பண்ணிட்டேன். கீழேயும் நான் கவர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி காஞ்சிருச்சு, நல்லா கையில் ஒட்டாமல் இருக்கணும். இப்போது ஒரு பேலட் எடுத்துக்கோங்க. அதில் ஃபெவிக்ரில்லோட பியூர் மெட்டாலிக் கலர் அதை தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது கோல்டன் ஷேடில், இது அக்ரிலிக் கலர் தான். இப்போ இதை நம்ம அந்த பேலட்டில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அடுத்ததாக இதை நம்ம ப்ரஷில் பெயிண்ட் பண்ண போகிறது கிடையாது. அதுக்கு பதில் நம்ம இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வச்சு டிப் பண்ண போகிறோம். என்னோடய டிஷ்யூ பேப்பரில் லைட்டாக அந்த டெக்கரேஷன் மாதிரி டாட்டாலாம் இருந்துச்சு இல்லையா, அதனால் அது பார்க்குறதுக்கு இன்னும் நல்லா க்யூட்டாக இருக்குது. பாருங்கள், இதை பார்த்தா நம்மளுக்கு டானிக் பாட்டில் கவர் பண்ண மாதிரியே தெரியல. இதை நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. ஜூமில் காட்டுற பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? வெளியே வாங்கின டெக்கார் பீஸ் மாதிரி இருக்குது. ஓகே, இது மேலே நம்ம என்ன டெக்கரேஷன் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எனக்கு ஸ்மைலினா பிடிக்கும். அதனால் நான் ஸ்மைலி மேலே ஒட்டலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்துச்சு. நான் அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு பேப்பர் எடுத்து இந்த மாதிரி கண்ணில் கண்ணுக்கு ஹார்ட்டு, அப்புறம் ஒரு ஸ்மைல் அந்த மாதிரி போட்டுட்டு அதை இந்த மாதிரி ஃபெவி கம் இருக்கு இல்லையா, இது நார்மலாக நம்ம ஒட்டுற பேப்பர் கம் தான். இதை ஒட்டினோம் அப்படின்னா அது இருக்கிறது நல்லாவே தெரியும். அதனால் நான் இது எடுத்திருக்கேன். இதை எடுத்து இந்த மாதிரி நான் மேலே போட்டுக்க போகிறேன். இதை வச்சு நம்ம சின்ன வயசில் நிறைய விளையாடி இருப்போம். அதை தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் நான் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன், போட்டு காய வச்சுருக்கேன். பாருங்கள், நம்ம காஞ்சா இப்படி தான் இருக்கும், பார்க்குறதுக்கு ஒரு ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும். இப்போ இதை நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். பாருங்கள், நான் இது எல்லாத்தையுமே தனித்தனியாக பிச்சு எடுத்துட்டேன். இப்போ இந்த பாட்டிலில் நம்ம அங்கங்கே இந்த மாதிரி ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக ஒட்டிக்கலாம். அதுவும் இல்லாமல் இப்போ எனக்கு மேலே ஃபுல்லாக ஒட்டினதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்குது. அதுக்காக இந்த மணி என்கிட்ட இருந்துச்சு, அதை வச்சு நான் மேலே இருக்க இந்த வாய்ப்பகுதி ஃபுல்லாக ஒட்டியிருக்கேன். பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. உங்கள்கிட்ட இந்த மாதிரி பாட்டில் இருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஒர்த்தான ஒரு கிராஃப்ட்னு நான் சொல்லுவேன். அவ்வளோ அழகாக இருக்குது இது பார்க்குறதுக்கு. ஓகே, இதை நான் எப்படி நான் வச்சுருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் எங்கள் டிவிக்கு கீழே ஹோம் தியேட்டர் வச்சுருக்கோம். அது மேலே நான் இதை வச்சுருக்கேன். மேலே ஆர்டிஃபிஷியல் ரோஸ் வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு.